உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தியானம். அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே, தியத்திரா சபை அன்பின் ஆண்டவருடைய அதிகமான கண்டனங்களுக்குரிய சபையாய் இருந்தாலும் இச்சபையில் உள்ள சில நற்கிரிகளை காண்கிற இயேசு சபையை பாராட்டவும் செய்கிறார். ஏனென்றால் நம் நாதர் இயேசு நெறிந்த நாணலை முறிக்காதவருமாயும் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவருமாயும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எபேசு சபையில் அன்பு குறைவுபட்டது நிமித்தம் தேவன் குற்றம் கண்டறிந்ததை அறிந்தோம். பொதுவாக 7 சபைகளிலும் சபை வெளிப்படுத்திய அன்பின் நிமித்தம் பாராட்டப்படும் சபை தியத்திரா சபை மட்டுமே. இந்த பாராட்டுகள் மெய்யாகவே ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ சபையின் குருக்கள் கன்னியாஸ்திரிகளுக்கு பொருத்தமானதாகவே உள்ளது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தங்கள் குடும்பங்களையும் சொந்த நலன்களையும் தியாகம் செய்து நடப்பிக்கும் அன்பின் கிரியைகள், கடல் கடந்து செய்யும் ஊழியங்கள், அவர்கள் கொண்டுள்ள உறுதியான விசுவாசம், ஊழியங்களில் கடைபிடிக்கும் நீடிய பொறுமை ஆகியவற்றை வர்ணிக்க இயலாது. குஷ்டரோகிகள், வியாதிஸ்தர்கள், முதியோர், கல்வியில் பின்தங்கியோர் மத்தியில் இவ்வூழியர்கள் நடப்பிக்கும் அன்பின் சேவைகள் உண்மையிலேயே பாராட்டப்படுவதற்குரிய சேவைகள் ஊழியங்களாய் இருக்கிறது. யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகிய காலங்களிலும் மனம் சோராது இவர்கள் செய்யும் யாவற்றையும் சர்வ வல்லமுள்ள தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அவைகளின் நிமித்தமாகவே அன்பின் தேவனாகிய இயேசு இச்சபையை பாராட்டுகிறார். மேலும் தியத்திரா சபைக்கு ஒப்பனையான ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையின் கிரியைகள் எதிர்ப்புகள் மத்தியிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதையும் அன்பின் இயேசு குறிப்பிட்டு கூறுகிறார்.